தமிழன்னு வந்தான் பார்த்துக்குங்க இந்த சிவபக்தன். இவன் எவனாவது மாட்டுக்கறி தின்னு வச்சுங்க சங்க அறுத்துருவான். ஒரு மாட்டு மேல தேரை ஏத்திட்டானுங்க. இளவரச மகன் பெத்த மகன் அவனையே தேர்ல போட்டு நசுக்கி போட்டான் எங்க மண்ணன். புரியுதுங்களா? மாட்டு மேல கை வச்சான்னு வச்சுக்கோங்க, மானமுள்ள தமிழன் கையை வெட்டுவான். மாட்டுக்கறி சாப்பிட்டா மாட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டவங்களாம் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு. இப்போ மாட்டுக்கறி சாப்பிடாதவங்களெல்லாம் நம்ம அடித்தா உங்களுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் சாப்பிடாதீர்கள். பசுமாட்டை மட்டும் தனியாக பிரிச்செடு. அது வெள்ளையாக இருந்தால் ஒரு வர்ணாசிரமம், கருப்பாக இருக்கு எருமை மாடு, அதனால் அதுக்கு தனி இது அப்படின்னு இவன் பிரிச்சுட்டு இருக்கா பாருங்க. அது மதத்தை அடிப்படையாக கொண்டது. நாட்டிறைச்சிக்கு மோடி அரசு திடீரென தடை விதித்திருப்பது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. எல்லாருமே இந்த சட்டம் பிஜேபி கொண்டு வந்ததா நினைக்கிறாங்க. இல்லை, இந்த சட்டம் 1950 இருக்கு. இந்த லட்சணத்துல தான் நம்ம சட்டத்தை வச்சிருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச பசுவை சாப்பிட தடை எதுக்கு சத்குரு? யாருக்கோ உங்களை வெட்டி சாப்பிடணும்னு ஆசை. அவங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்க. மனித கறினா அவ்வளோ பிடிக்கும். ஏன் அவங்களுக்கு பிடிச்ச உணவை தடை போடுறீங்க? ஹலோ, சத்குரு, இந்த மேகாலயா மாநிலத்தில் பெரும்பான்மையானவங்க மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க. நம்ம அரசாங்கம் நாட்டோட மற்ற மாநிலங்களில் மாட்டிறைச்சியை தடை செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு இப்போ என்ன பயம் வந்துருச்சுன்னா, சாப்பிட்ற உணவில் கூட அரசாங்கம் மதத்தை புகுத்துதோன்னு நினைக்கிறாங்க. மதத்தை வச்சு மாட்டுக்கறியை தடை செய்கிறது நாட்டோட மதச்சார்பின்மைக்கே எதிரானது தானே. நீங்கள் சொன்ன மாதிரி இது மத அடிப்படையில் பண்ணலைன்னா மீத்தேன் கேஸை வெளிப்படுத்துகிற சிக்கனையும் மட்டனையும் விட்டுட்டு ஏன் பீஃபை மட்டும் தடை பண்ணணும்? அரசாங்கம் ஏன் மாட்டுக்கறியை சில மாநிலங்களில் மட்டும் அனுமதிச்சு பெரும்பாலான மாநிலங்களில் தடை பண்ணாங்கன்னா, அங்கெல்லாம் பசுவை தாயாக பார்க்குற உணர்வு பெரும்பான்மையாக இருக்குது. பெரும்பான்மையை மதிக்கிறது தானே ஜனநாயகம். மக்களாட்சியில் மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் தானே. இவ்வளோ பெரிய உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு நாமும் மதிப்பு கொடுக்கணும் தானே. எல்லாருமே இந்த சட்டம் பிஜேபி கொண்டு வந்ததாக நினைக்கிறாங்க. இல்லை, இந்த சட்டம் 1950 இருக்குது. இந்த லட்சணத்தில் தான் நம்ம சட்டத்தை வச்சுருக்கோம். நாம் போட்ட சட்டத்தை செயல்படுத்த நமக்கே தைரியம் இல்லை. அதனால் சில தீவிரமான வன்முறையாளர்கள் சட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம்னு கிளம்பிட்டாங்க. கலவரக்காரங்க சட்டத்தை கையில் எடுத்தால் அது காட்டு மிராண்டித்தனமாக தான் இருக்கும். It will happen in ridiculous and in archaic ways of doing things. ஸோ இது நாம் முடிவெடுக்க வேண்டிய தருணம். ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை செயல்படுத்துகிற தைரியம் இருக்கணும். இல்லைன்னா எதுக்கு அப்படி ஒரு சட்டத்தை போட்டிங்க? நடைமுறைப்படுத்த முடியாத சட்டம் தேவையே இல்லை நமக்கு. ஸோ இந்தியாவில் பசுவை தாயாக பார்க்குற மாநிலங்களில் இந்த சட்டத்தை செயல்படுத்தலைன்னா பிரச்சனை வரும், வன்முறை வெடிக்கும். செயல்படுத்தினாலும் கொஞ்சம் பேர் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் பேர் தாங்கிறதால அவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் ஈஸி. இல்லைன்னா அது கலவர பூமியாக மாறிடும். ஓகே, நாடு பொருளாதாரம் நோக்கி வளர்கிற நேரத்தில் இது தேவையில்லை. இப்போதைக்கு இதை பெருசுப்படுத்துறதை விட நாட்டோட வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம். So here traditionally, see even in India, இந்த சட்டத்தில் ஒரு வேடிக்கையான பாகுபாடு இருக்குது. பசுவை மட்டும் நீங்கள் வெட்டி சாப்பிடக்கூடாது. காளை மாட்டை வெட்டிக்கலாம், எருமையை வெட்டிக்கலாம். பார்த்தீங்களா, பாலின பாகுபாடு தானே. ஆண்களை வெட்டிக்கலாமா, பெண்களை வெட்டக்கூடாதாம். பசுவுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். ஏன்னா நம்ம கலாச்சாரமே விவசாயம் சார்ந்தது. கால்நடைகளை சார்ந்து வாழ்ந்தோம். இப்போ மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் விவசாய விளைச்சலில் பாதிப்பு வந்தால், ஒரு பஞ்சம் வந்தால், பல தடவை பஞ்சம் பட்டினியை இந்த நாடு சந்திச்சிருக்கு. அப்படி ஒரு பஞ்சம் வந்தால் 2 பசு இருந்தால் போதும், என் குழந்தைங்க தப்பிச்சிடும். பசு இல்லாதவங்க குழந்தைங்கள இழந்துடுவாங்க. இந்த அறிவு எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அவங்க குழந்தை உயிரை காப்பாற்றினது பசுங்கிறதால அதை கடவுளாக கும்பிட்டாங்க. Because this is the source of my life and my progeny. இப்படி ஒரு ஆழமான பிணைப்போடு வாழ்ந்தாங்க. நான் குழந்தையாக இருக்கும்போது கூட ஒரே பசுவோட பாலை தான் கொடுப்பாங்க.
அந்த ஒரு குறிப்பிட்ட பசுவுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னை அந்த பசுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்க வைப்பாங்க. ஒரு பழமோ புல்லோ ஏதாவது கொடுப்பேன். என்னோடய பாட்டி எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த பசு உனக்கு அம்மா மாதிரிப்பா, ஏன்னா இதோட பாலை தான் நீ குடிக்கிறேன்னு. இப்படியெல்லாம் ரொம்ப ஆழமாக நமக்குள்ளே விதைச்சாங்க. இப்படி ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான பந்தம் பசு கூட நமக்கு வந்துடுச்சு. இமோஷ்னலான பிணைப்பு இது. ஆயிரக்கணக்கான மாடுகளோட பாலை மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிற பாக்கெட் பாலை குடித்து நம்ம வளரல. நம்ம கலாச்சாரமே வேறு. நாம் பால் குடித்த, நமக்கு பால் கொடுத்த வீட்டு பசுவையே நாளைக்கு வெட்டி சாப்பிட்றதுங்கிறது மனுஷனையே வெட்டி சாப்பிட்ற மாதிரி. Not cow slaughter. I want you to understand this. நம்ம தாய் மாதிரி நமக்கு பால் கொடுத்து காப்பாற்றின உயிர் அது. திடீர்னு வெட்டி சாப்பிடணும்னா எப்படி? This is considered cannibalism. இதனால தான் பசுவை மட்டும் நம்ம தொடலை, But மற்ற எதை வேணால் வெட்டி சாப்பிட்டுக்கலாம்னு அனுமதித்தோம். அப்புறம் நீங்கள் சொல்கிற மீத்தேன் கேஸ் பிரச்சனையெல்லாம் நம்ம நாட்டில் இல்லை, அமெரிக்காவோட பிரச்சனை அது. சும்மா அவங்க டேட்டாவை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறது முட்டாள்தனம். அதில் உண்மையே இல்லை. அமெரிக்காவில் பசுவை எப்படி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஒரே ஒரு தடவை அவங்க மாடு வளர்த்துற லட்சணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். you must go and see 5 லட்சம் மாடுகளை ஒரே இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. in one place. ஒரு சின்ன புல் பூண்டு கூட அங்கே இருக்காது. எல்லா பக்கமும் வெறும் சாணியும் குப்பையும் தான் இருக்கும். ஷெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க, அங்கே இங்கே நகர முடியாதபடி. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஹைவேல நீங்கள் போனால் கூட அதுங்க கதற சப்தம் இருக்கே, உங்கள் வயிறே கலங்கிடுங்க. ஏன்னா அதுங்களுக்கு தெளிவாக புரியுது, கொஞ்ச நேரத்தில் வெட்டி சாகடிச்சிருவாங்கன்னு. You must see the screams of the cows. இதை ஒரு தடவை பார்த்தாலே போதும், மாட்டுக்கறியை உங்கள் வாழ்க்கையில் தொடவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் இதயத்தில் அப்படி ஒரு வலியை உண்டாக்கிடும் அது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு பசுவோட எமோஷன்ஸை நானே கண்கூட பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, அவங்க பசுவுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சுருந்தாங்க. அது எப்போவும் இந்த பெண்மணி கூடயே தான் இருக்கும், 30 வருஷமாக. It's very old but still with her. ஒரு நாள் அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. இந்த பசு நேராக வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்றுடுச்சு. கொஞ்சம் கூட அசையலை அங்கேருந்து. எதை கொடுத்தாலும் சாப்பிடல. 2 நாளில் அதே இடத்துலையே செத்து மடிஞ்சிடுச்சு. இது மட்டும் இல்லை, ஒரு பசு மேலே ரொம்ப அன்பாக இருந்தீங்கன்னா, நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது அந்த பசு உங்கள் பக்கத்தில் இல்லைனா கூட அதை புரிஞ்சுக்கிற உணர்வுனால கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும் அதுக்கு. இப்படி மனிதனோட எமோஷன்ஸ் பசுவுக்கும் இருக்கிறதால அதை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. Because it is exhibiting human emotion. If you kill it, it amounts to cannibalism. இது இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும்போது அவங்க வீட்டு முன்னாடி வச்சு தான் பசுவை வெட்டுவோம்னு கிளம்புனா கண்டிப்பாக கலவரம் தானே வரும். உங்களோட மாநிலத்தில் பசு சென்டிமெண்ட்டே இல்லை, அதனால் அந்த சட்டத்தை இங்கே போடலை. இது அறிவுபூர்வமான முடிவு தானே? Isn't it? இதை விடுங்க, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாக்டரும் ரெட் மீட் தான் உடம்புல வர பல வியாதிகளுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதையும் கேட்கலாமே. இது மதம் சார்ந்ததே இல்லை, மனிதம் சார்ந்த உணர்வு. மனிதத்தன்மையை நாம் பல அழகான வழிகளில் வெளிப்படுத்தலாம். இது நம்ம ஸ்டைலு. அந்த மாநிலங்களில் வாழ்கிற சிறுபான்மையினர் என்ன பண்ணுவாங்க சத்குரு? அவங்களுக்கு பிடிச்சி எதை வேணால் சாப்பிட்லாமே. அவங்களுக்கு பிடிச்ச பசுவை சாப்பிட தடை எதுக்கு சத்குரு? யாருக்கோ உங்களை வெட்டி சாப்பிடணும்னு ஆசை. அவங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்கள். மனித கறினா அவ்வளோ பிடிக்கும். ஏன் அவங்களுக்கு பிடிச்ச உணவை தடை போடுறீங்க? Hello? ஏற்கனவே சட்டம் இருக்கு, மனிதனை வெட்டி சாப்பிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் ஏற்கனவே இந்த சட்டமும் இருக்குது. மாட்டுக்கரவே நான் மாட்ட